எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சார் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு நேற்று தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே திமுக காரங்க எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கரகாட்ட கோஷ்டினாலே ஸ்டிக்கர் பைத்தியங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது போன ஆட்சியில் கட்டப்பட்ட பாலமாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் போய் படக்குன்னு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டிக்கர் வெறி உச்சம் அடைஞ்சு எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே போய் மழைக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஒரு முரட்டு ஊப்பி ஒன்று எக்ஸ்தல பதிவு ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மழை வந்து நிறைய நீர்வீழ்ச்சிகள் கொட்டுது. பார்க்கவே அழகாக இருக்குது உண்மையிலே அந்த சீன்லாம். நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க, மகராசனோட ஆட்சியில் 3 தடவை மேட்டூர் அணை நிறைஞ்சிருக்குது, என்ன செழிப்பா இருக்குது தமிழ்நாடு அப்படின்ட்டு மழைக்கு ஒரு திமுக ஸ்டிக்கர் படக்குன்னு ஒட்டியாச்சு. இப்போ இல்லை நம்ம தெரியாமல் தான் கேட்குறோம். ஒருவேளை ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஸ்டாலின் மழை வர வைக்கும் திட்டம், ஸ்டாலின் மேகத்தை குளிர்விக்கும் திட்டம், பேர் முக்கியம், பச்சை கிளிங்கிற பேர் கட்டாயம் இருக்கணும். அதனால தான் ஸ்டாலின் மேகத்திலிருந்து மழையை கொண்டு வரும் திட்டம்னு ஏதாச்சும் திட்டம் போட்டு அந்த திட்டத்தின் வாயிலாக இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த மழையை அந்த திட்டத்தின் வாயிலாக பிடிச்சி கொண்டு வந்து தரையில் விட்டீங்களா? விட்டதுனால தான் இப்படி நீங்கள் வந்து மழைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வருதில்ல. தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னொரு விஷயம், சென்னையில் இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு இதே மாதிரி மழை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உங்களோட 4000 கோடி பேக்கேஜால் பல உயிர்கள் போச்சு இல்லை, பல பேர் செத்து போனாங்களே அந்த வெள்ளத்தை. அது என்ன திட்டம்? அப்போ அதுவும் மழை வந்த திட்டம் தானே. அது என்ன திட்டம்? ஸ்டாலின் வெள்ளப்பெருக்கு திட்டம் அல்லது ஸ்டாலின் உயிர்கொல்லி திட்டம், அந்த மாதிரி ஏதாச்சும் திட்டமா அது? அப்போ கூட உங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு வித்தியாசமாக ஒரு தினுசாக ஒரு முட்டு கொடுத்தாருல்ல, என்னது அது? 4000 கோடி பேக்கேஜ் எல்லாம் கரெக்டு தாங்க, தண்ணி எல்லாம் அது வழியாக போயிட்டு கடல் கிட்ட போகும்போது அந்த கடல் என்ன பண்ண முடியுது, அந்த தண்ணியை வாங்கிக்க மாட்டேங்குது, தண்ணியை வந்து திருப்பி அமுச்சு விட்டுருது. கடல் தண்ணியை உள் வாங்கிக்கிட்டா தானங்க அந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டுலாம் வித்தியாசமான முட்டுலாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா? அது என்னது? இந்த மாதிரியான கேள்விகள் வரத்தானே செய்யும். இது என்ன கேவலமான ஸ்டிக்கர் வெறி அப்படின்ட்டு மக்கள் கேட்குறாங்க. இப்போ நம்ம மாசு சார் கிட்ட வரலாம். மாசு சார் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, பல பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது கண்ணகி நகர் மறுவாழ்வு மையத்தில் போய் சேர்ந்து தங்களுடைய குடிப்பழக்கம்னு சொல்லக்கூடாது, போதை பழக்கத்தை முழுமையாக விட்டவர்களுக்கு அரசாங்க வேலை வழங்கப்படும், அரசு உத்தியோகம் வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதனால தான் அதை பார்த்த மக்கள் கேட்குறாங்க, ஏன் சார் மாசு சார் மண்டையில் ஏதாவது இருக்கா சார் அப்படின்ட்டு. அதாவது மண்டைக்கு உள்ள, நீங்கள் வேறு மாதிரி எதுவும் நினச்சக்கூடாது, ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2 காரணம். ஒன்று, ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த சென்னையில் இருக்கிற அந்த மாநகராட்சி ஊழியர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் பட்ட அவஸ்தையில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், சமீபத்தில் இன்னொன்று நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இதே மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், அல்லது எங்களை தனியாரிடம் ஒப்படைக்காமல் அரசு மாநகராட்சி மூலமாக எங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர் வேலையை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு மதுரையில் போராடி இருக்காங்க மாநகராட்சி கட்டடத்தில். இதே மாதிரி சென்னையிலையாவது 13 நாள் விட்டாங்க. ஏன்னா 13 நாள் விட்டா நீங்கள் பெரிய கூட்டத்தை கூட்டி பெரிய அலப்பறையா பண்ணுறீங்க, இருங்கடா அவங்கள பேசிக்கிறான் அப்படின்ட்டு முதல் நாளே எல்லாரையும் போய் குண்டு கட்டா தூக்கி தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு வண்டியில் போட்டு அடைச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. இத்தனைக்கும் எங்க மதுரையில் போராடிட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க சென்னையில் போராடிட்டு இருந்தவங்களை நீங்கள் கைது பண்ணதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? அவங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறாங்க, பப்ளிக் பிளேஸில் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் இடத்துல தானே உட்காந்து போராடிட்டு இருக்கிறோம், மாநகராட்சி அலுவலகத்தில் தானே நாங்கள் உட்காந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு கோரிக்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா யாருக்கிட்ட நாங்கள் போய் அதை கோரிக்கையாக வைக்க முடியும்? நாங்கள் எங்கே வேலை செய்கிறோமோ, எங்களுக்கான வேலை இருக்குதோ அங்கே தானே நான் கோரிக்கை வைக்க முடியும். அப்போ நாங்கள் யாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் அங்கே எந்த இடையூறும் பண்ணலையே, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக எங்கள் இடத்துல போராடிட்டு இருக்கிறோம், எதுக்கு எங்களை கைது பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனாலும் பாருங்கள், நமக்கு தான் தெரியுமே திராவிட மாடல் அரசு இல்லையா, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. எந்திரிச்சு போறையா இல்லை ஒன்றும் தூக்குட்டுமா அப்படின்ட்டு எல்லாரும் இத்தனையும் பாருங்கள், அவங்க வரமாட்டேன் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. பின்னாடி படுத்துட்டு இருக்கிறவங்கள பிடிச்சி 4 போலீஸு 2 கை 2 காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக இப்படி ஒரு மிருகத்தனமாக கைது செஞ்சுருக்கிறாங்க. கைது செஞ்சு அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட அப்பாவி மக்களை பார்க்கும்போது இத்தனையும் பாருங்க, அவங்க தங்களுடைய குறைகள்லாம் சொல்றாங்க. எதனால எங்களுக்கு மாநகராட்சி மூலமா பணி வேணும், எதனால இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. நியாயமான காரணங்கள் எல்லாமே. குறைஞ்சபட்சம்
அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறோம் அல்லது நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னாச்சும் சொல்லலாம். அதை விட்டுட்டு குண்டு கட்டா தூக்கி கடாசு எல்லாத்தையும் குப்பை மாதிரி விசாரிட்டு எல்லாரையும் இப்படியான ஒரு கொடூரமான அணுகுமுறையை இந்த திராவிட மாடல் ஆட்சி கடைபிடிச்சிட்டு இருக்குது. என்னதான் நீங்கள் பண்ணாலும் அவ்வளோதான், கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இந்த திமுகவை மக்கள் தொடை தெரிய போவது உறுதி. என்ன ஒன்று, இப்படி ஒரு மோசமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்குது இல்லையா? சென்னையிலையும் இது ஒரு சென்னையில் நடந்த கோர தாண்டவத்தை நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரியான ஒரு கோர தாண்டவத்தை மதுரையிலையும் பண்ணியிருக்கிறாங்க. கடலூரில் போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு 3 மாதமாக இந்த தனியார் நிறுவனத்துலேருந்து சம்பளம் வரல அப்படின்ட்டு அவங்களையும் அடக்கி ஒடுக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு நம்ம மாசு சார். என்ன அப்படின்னா, குடிப்பழக்கத்தில் இருந்து மட்டும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. ரெடி விட்டுட்டு வந்துட்டீங்க, ஃபோன் ஊதி காட்டி உங்கள் வாயிலேருந்து எந்த சாராய நாத்தமும் வரல அப்படின்னா உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதனால தான் கேட்குறேன், மாசு சார் மண்டையில் அறிவு இருக்கா சார் அப்படின்ட்டு தான் மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் பணி நிரந்தரம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் அப்படின்ட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அவங்க இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றதை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் வாக்குறுதிகளுடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வாக்குறுதியை நம்பி குடிகாரர்கள் சொல்லக்கூடாது, தப்பு, மது பிரியர்கள் என்ன பண்ணிடுவாங்க, உடனே குடியை விட்டுட்டு அடாடா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்கடா இந்த திராவிட மாடல் அரசு குடியை விட்டு வந்துடுவாங்களா? இது என்ன பித்தலாட்டம் இது? அவனே இப்போ ஒகேஷனலாக குடிக்கிறவங்க விட்டுருங்க, ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கேயே குடியிருப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எதுக்காக அப்படின்னா அங்கேருந்து வர்றவங்க கிட்ட 10 ரூபாய் 20 ரூபான்னு பிச்சை எடுத்து அதில் எப்படியோ ஒரு வழியாக தேத்தி போய் பாட்டில் வாங்கி குடிக்கணுன்ற ஒரே லட்சிய குறிக்கோளோடு அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட அவங்க உண்மையாகவே அவங்க திருந்திட்டாங்கன்னா உங்கள் வேலை அவங்களுக்கு எதுக்கு? அவன் குடும்பத்தை பார்க்கணும், நம்ம நம்பி இருக்கிற நம்ம பொன்னாடி பிள்ளைகளை கவனிக்கணுன்ற அக்கறை அவனுக்கு இருந்துச்சுன்னா இந்த வேலையை முதல்ல பண்ண மாட்டானே. அவன் இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருக்க போகிறான் பொழுதுனிக்கும். அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு கூலி வேலைக்காச்சும் போய்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற மாட்டானா? அப்படி கூட இருக்கிறாங்க. டெய்லியும் வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கட்டிங்கை போட்டு தூங்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுவே நம்மளோட குடியிருப்பு பகுதின்ற கிடக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க? சொன்னால் மட்டும் உடனே அவன் தெரிஞ்சிட்டு போகிறானா, டாடா கவர்மெண்ட் சாப்பிடா அப்படின்ட்டு குடியை விட்டு வந்துடுவான். என்ன சார் பித்தலாட்டம் இது? முதல்ல நீங்கள் குடியை நிறுத்தணும் அல்லது குடிகாரங்களை குடிக்காமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது மது ஒழிப்பு. இந்த மதுக்கடைகளை முதல்ல மூடணும். உங்களுடைய ஆட்கள், உங்களுடைய கட்சி ஆட்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா, விற்கிறாங்க இல்லையா மது கடைகள், டாஸ்மாக், அதை மூடணும். அதை மூடாமல் வந்துட்டு நான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தரேங்க அப்படின்னா வந்துடுவாங்களா? மக்கள் விழிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய போலி வாக்குறுதிகளுக்கு, கபட நாடகங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்களே சாட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இப்போ தெரிஞ்சிருச்சு. அம்பலப்பட்டு விட்ட பின்னாடி என்ன நாடகம் இதெல்லாம்? இந்த தடவை தேர்தல் சமயத்தில் ஏதாச்சும் வாக்குறுதி அப்படின்ட்டு நீங்கள் தூக்கிட்டு போனீங்க வச்சுங்க, மக்கள்கிட்ட சுருட்டி சொருவி விட்டுருவாங்க. சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள சொருவி, பாப்பா உன் வாக்குறுதி நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு சொருவி விட்டுருவாங்க மக்கள். அந்த அளவில் தான் திமுக மேலே இருக்கிற நன்மதிப்பு, திமுக மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த அளவு தான் இருக்குது மக்கள்கிட்ட. இப்படி இருக்கிற சமயத்தில் கூடுதலாக வேறு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, மதுரையில் போராடுற மக்களை அடித்து கொண்டு போய் கைது பண்ணுறது, இங்கே சென்னையில் போராடிட்டு இருந்த மக்கள் மேலே, அதுவும் யாரெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏதாச்சும் சொன்னாங்களோ குறிப்பாக அவங்கள அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணதுனால எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் தாத்தா காலத்து திமுக என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தாத்தா காலத்து திமுகவில் நீங்கள் என்ன பண்ணாலும் செய்தி வராது. உங்களுடைய அந்த கொத்தடிமை ஊடகங்கள் தான் என்ன காட்டுறாங்களோ அதுதான் செய்தி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சமூக ஊடகங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் திமுக இன்னொரு வேலை வேற பார்த்து வச்சிருக்குது. திமுக தனம். என்ன திமுக தனம் அப்படின்னா, அங்கே பெருங்கூட்டமாக கூடியிருக்கிறாங்க, மக்கள் கடல் மாதிரி அங்கே கூடியிருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த வாகனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும். இப்போ திமுக என்ன தெரியுமா பண்ணுறது? அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸை விடுறது, காலி ஆம்புலன்ஸ். அதுவும் உள்ள உண்மையிலேயே நோயாளிகள் இருக்கிறாங்க, உண்மையிலேயே ஏதாச்சும் அவசர சிகிச்சை தேவைப்படுறவங்க அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்படியே ஆம்புலன்ஸ் விடணுன்னாலும் அது தெரியாதா அவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூட்டம் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி போனதுனாலே ரொம்ப நேரம் ஆகும். அந்த கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளேயே உள்ளே இருக்கிற நோயாளிக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ரூட்டை மாற்றி போக தெரியாதா? அதுக்குள்ளேயே தான் போய் விடணுமா? அதுலேயும் பாருங்கள், உள்ளே யாரும் கிடையாது, நோயாளிலாம் கிடையாது. எம்டி ஆம்புலன்ஸை கொண்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறது, ஏதாச்சும் பண்ணி அந்த கூட்டத்தை கலைக்கணும், அல்லது அந்த கூட்டத்தில் யாருக்காச்சும் அடிபட்டு போயிடணும், அது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெட்ட பேர் வரணும். இந்த நோக்கத்தில் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கிறாங்க இந்த திமுக திராவிட மாடல். அதுக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாப்ல இந்த வாட்டி. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 20 தடவை 30 தடவை பல இடங்களில் நடந்ததா அவரே சொல்கிறாரு.
இந்த தடவை சித்தப்பு டென்ஷன் ஆகிட்டாப்புல, டேய் இன்னொரு வாட்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி எம்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா வர்ற ஆம்புலன்ஸு பேஷண்ட்டோட தான் போவோம், வர்ற டிரைவர் பேஷண்ட் ஆயிடுவார் பார்த்துக்கோங்க, என்ன ஒரு கேவலமான கட்சி இது, கேவலமான ஆட்சி அப்படின்ட்டு திமுகவை காரி துப்பி வச்சிருக்காரு. அடிக்காத, ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க, நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பரை குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணும்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க, போங்க போ போ போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம் போட்டு, கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும், அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியா போக கிடையாது, அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். எப்பயுமே இந்த கடைசி 6 மாதம் 7 மாதம் அந்த தேர்தல் இருக்குது அப்படின்னும் போது எல்லா கட்சியுமே கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட நற்பெயரை சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த சமயத்திலையுமே கூட ஆணவத்தின் உச்சத்தையே போயிட்டு என்னை இன்னும் 50 வருஷத்துக்கு ஆட்சியிலிருந்து அகற்ற முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு உச்சகட்ட திமிரில் திமுக ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2026 தேர்தல் வரும்போது திமுகவுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை மக்கள் புகட்ட போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்க பாருங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.